வெல்கம் டு டேஸ்டி தமிழ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வஞ்சிர மீன் ஃப்ரை. இந்த வஞ்சிர மீன் ஃப்ரை வந்து உங்களுக்கு மிக்ஸ்டு ரைஸ்க்கு, சாம்பார் சாதம், ரச சாதம் இந்த மாதிரி சாதத்துக்கெலாம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சைட் டிஷ்ஷாக. இந்த வஞ்சிர மீன் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள்: அரை கிலோ வஞ்சிர மீன், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு பாதி லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம மசாலாலாம் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள்தூள் இது 3 போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஜூஸ், ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு, அப்புறமா 1 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு. இந்த அரிசி மாவு எதுக்கு சேர்க்கணும்னா, நம்ம மீன் வந்து பொரிக்கும் போது எண்ணெயில் வந்து மசாலா பிரியாமல் இருக்கும், அதுக்காக சேர்க்குறது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். பாருங்கள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன் தண்ணி, ரொம்ப சேர்க்கலை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க, அதேமாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ இதில் மீனை வந்து இந்த மாதிரி லைட்டாக மீனில் வந்து மசாலாவெல்லாம் நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். மீனில் நான் வந்து இப்போ சொன்ன மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு 1/2 கிலோ வஞ்சிர மீனுக்கு. நீங்கள் 1 கிலோ இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா மீன்லேயும் மசாலா பரட்டிட்டேன். நல்லா எல்லா பக்கமும் மசாலா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி பரட்டிக்கோங்க. இப்போ இந்த மீன் வந்து அப்படியே 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம தடவிருக்க மசாலா வந்து மீனுக்குள்ளெல்லாம் நல்லா ஊறும். ஸோ இது 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன்லாம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டேன், பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் மீன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ மீன் எல்லாம் நான் எண்ணெயில் போட்டுட்டேன். இப்போ ஒரு சைடு வேகிறதே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா மேலே வந்து கரிஞ்சிடும், உள்ளே வேகாது. ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வேகிறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும், ரொம்ப டைம் இருக்காது. பாருங்கள், மீன்லாம் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் திருப்பி போட்டுக்கிட்டேன். மசாலாலும் பாருங்கள் அப்படியே மீன்லேயே ஒட்டிகிட்டு இருக்குது, தனியாக எண்ணெயில் வரல. ஸோ இதுக்காக தான் நம்ம அரிசி மாவு சேர்க்குறது. இப்போ இன்னொரு சைடு வேகட்டும், ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட வஞ்சிர ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.